உங்க சோஷியல் அகாடமி. நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, இந்த வீடியோல பொறுத்தவரையும் பிறமொழி சொல், அப்புறம் தமிழ் சொல். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோணுங்க. இப்ப நம்ம தமிழ் சிலபஸ் மாறி இருக்கு. அதாவது எல்லாமே படிக்கணும்னு அவசியம் இல்ல. அந்தந்த டாபிக் மட்டும் கவர் பண்ணாலே போதும் சொல்லிட்டாங்க. அப்படி ஒரு டாபிக் இங்க பார்க்க போறோம். இதுலருந்து உங்களுக்கு 5 மார்க் கண்டிப்பா இருக்கும். 5 கொஸ்டின்ல இதுலருந்து உங்களுக்கு 2 கொஸ்டின் கூட வரலாம். ஏன்னா, பிறமொழி சொல்லுக்கு மட்டும் கிடையாது. ஆங்கில சொல் வந்து தமிழ் சொல் மாத்துவாங்க. அப்போ இந்த வீடியோவும் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதையும் நீங்க பார்த்தீங்கன்னாவே, உங்களுக்கு 5 மார்க் கையில இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இது வந்து எதுல வருது பார்த்துக்கோங்க. அழகு 6ல வரும். இதே மாதிரி அடுத்த 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் பாருங்க. பார்த்தாவே நம்ம படிப்போம். நம்ம விட்டாவே எல்லாமே படிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே படிச்சாலும் அந்த எக்ஸாம் ஹாலுக்கு போறப்போ, சில விஷயம் ஞாபகம் வராது. அதுக்காக நம்ம ஒருத்தர் சொல்றத வந்து கேட்டோம்னா நமக்கு மறக்காது. அதுக்காக தான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்க அங்கங்க படிச்சிருப்பீங்க. அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வீடியோல இதுல எவ்வளோ இருக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம சொல்லப் போறதில்ல. 150க்கு மேல இருக்கும். ஓகேவா? இது மட்டும் எவ்வளோ இருக்கு பாருங்க. 150 பிளஸ். ஓகேவா? இந்த 150 படிச்சாலே உங்களுக்கு 5 மார்க் கையில இருக்குன்னு அர்த்தம். எனவே நம்ம எல்லாமே படிச்ச மாரி இருக்கும். இப்ப ரிவைஸ் பண்ணிருவோம். ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. படிச்சவங்களுக்கு ஈஸி. இல்ல புதுசா பார்க்குறேன், இப்பதான் பார்க்குறேன் அப்படின்னா பாருங்க. இப்பதான் நம்ம சேனல் புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. புடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க. ஓகேவா? சரி, இப்ப பார்க்கலாம். இங்க பாருங்க. அங்கத்தினர். அங்கத்தினர் நம்ம என்ன சொல்லுவோம்? உறுப்பினர். இவர்தான்ப்பா எங்க அங்கத்தினர். எங்க அங்கமா இருக்காங்க அப்படிம்போம். அப்ப அங்கத்தினர்னா உறுப்பினர். அடுத்து அதிகாரி. நம்ம அதுக்கு தானே போடுறோம். அதுக்கு தானே படிக்கிறீங்க. அதிகாரி, அலுவலர். அதிகாரினா அலுவலர். அதிபர். அதிபர்னா பாருங்க தலைவர். அதிபர் தலைவர். தலைவர் தான் அதிபர் சொல்லுவாங்க. இப்போ நம்ம குடியரசுத் தலைவர்ங்கிறோம்ல, அங்க அமெரிக்கால அதிபர்ம்பாங்க. அது அதிபர், இங்க தலைவர். அவ்வளவுதான். அந்நியர் பாருங்க. அந்நியர்னா அயலர். அந்நியர்னா அயலர். அந்நியர், அயலர். ஏன் சார் 3 வாட்டி சொல்றீங்கன்னா, ஒரு விஷயத்த நம்ம 3 வாட்டியோ 2 வாட்டி சொல்லி பார்க்கிறப்போ மறக்காது. அதுக்கு தான். இப்போ அடுத்து பாருங்க. அபிஷேகம். அபிஷேகம்னா நீராட்டு. அபிஷேகம்னா என்னது? நீராட்டு. அபூர்வம். அபூர்வம் வந்திருக்கான் பாரு அப்படிம்போம்ல. அப்ப அபூர்வம்னா புதுமை. அபூர்வம்னா புதுமை. மாத்தி போட்டுறாதீங்க. அபூர்வம் புதுமையா இருக்கான்பா. அடுத்து அலங்காரம். அலங்காரம். இப்போ அலங்காரம் பண்ணிட்டு வருவாங்களே. அலங்காரம்னா ஓகே தாங்க. என்னப்பா அலங்காரத்தை காணுமால. அலங்காரம் அப்படின்னா ஒப்பனை. மேக்கப். மேக்கப் தான் அலங்காரம் சொல்லுவாங்க. மேக்கப் தமிழ்ல தான் ஒப்பனை. அப்ப அலங்காரம்னா ஒப்பனை. அனுமதி. அனுமதினா இசைவு. அனுமதினா இசைவு. விஷானா நுழைவு இசைவு. நம்ம போன வீடியோல பார்த்திருப்போம். விசா நுழைவு இசைவு. இங்க அனுமதினா இசைவு. ஆபத்து. ஆபத்துனா இடர். இப்ப நமக்கு மேலாண்மையில இடர் தான் படிப்போம். ஆபத்து படிக்க மாட்டாங்க. அப்ப ஆபத்துனா இடர். அடுத்து பாருங்க. ஆராதனை. ஆராதனைங்கிறது வழிபாடு. ஆராதனைன்னு வழிபாடு. ஆசீர்வாதம். வாழ்த்துறாங்கப்பா. ஆசீர்வச்சு வாழ்த்துறாங்க. நம்ம ஆசீர்வச்சு வாழ்த்துறாங்க. அப்ப ஆசீர்வாதம்னா வாழ்த்து. லஞ்சம். கையூட்டு. லஞ்சம், கையூட்டு. கையூட்டுன்னா என்ன? அங்க பார்த்தோமே லஞ்சம். திரட்சி தொகை. ஓகேவா? திரட்சி தொகைனா லஞ்சம். இங்க கையூட்டு. அது வந்து ஆங்கில சொல்லும் தமிழ் மாத்திரம். இது தமிழ். பிறமொழி சொல்லும் தமிழ் மாத்திரம். ஓகேவா? அடுத்து பாருங்க. உபயோகம். இது எனக்கு பயன்படலப்பா. ஆனா உனக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நீ பயன்படுத்திக்க. உபயோகம்னா பயன்படுத்துறது. பயன். கிராமம். வெள்ளத்துல ஒரு கிராமமே அழிஞ்சு போச்சுப்பா. அப்படி சொல்றது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு வெள்ளத்துல ஒரு 300 சிற்றூர் அழிஞ்சு போச்சும்பாங்க. கிராமத்தை என்ன சொல்லுவாங்க? சிற்றூர். கிராமத்தை சிற்றூர். ஓகே. குமாரன். இவன் தான் என் குமாரன். மகன். இவன் தான் எனது மகன். மகன் என்ன சொல்லலாம்? குமாரன். சாவி. நம்ம எல்லாமே சாவி, வீட்டு சாவி வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். வீட்டு சாவி எப்படி வீட்ல வைக்க முடியும் அப்படின்னா, வெளியே தொங்க விட்டு தாங்க நட்டோம். வீட்டு சாவி வெளியே இருக்கு, வச்சுட்டு வந்துட்டேன். இல்ல வீட்டுக்கு போறேன், சாவியை பாதி வழியே தொலைச்சிட்டேன். அப்ப சாவி தான் சொல்றோம் தவிர எது பயன்படுத்த மாட்டோம். திறவுகோல். சாவினானது திறவுகோல். நஷ்டம். நஷ்டம்னா இழப்பு. நஷ்டம்னாது இழப்பு. நாஸ்டா. சாப்பிட்டாச்சா? சிற்றுண்டி. ஓகேவா? நாஸ்டானா சிற்றுண்டி. பாக்கி சொல்லலாம். எனக்கு 50 ரூபா பாக்கி தரணும் வாங்க அப்படி சொல்லுவாங்களே. அப்ப 50 ரூபா பாக்கினா, பாக்கினானது நிலுவையில இருக்கு. 50 ரூபா எனக்கு என்ன தரணும். அப்ப பாக்கினானது நிலுவை. பாக்கினா நிலுவை. கஜானா. கஜானா சேர்த்துக்கிட்டே போறியப்பா. இப்ப கஜானானது கருவூலம். கஜானா கருவூலம். விஞ்ஞானம். விஞ்ஞானம் அறிவியல். விஞ்ஞானம்னது அறிவியல். ஜனங்கள். மக்கள். ஜனங்கள் போல வந்தாங்கப்பா. மக்கள் கூட்டம் தான் ஜனங்கள். மக்களை ஜனங்கள் சொல்லலாம். அப்ப மக்கள்னா ஜனங்கள். ஜனங்கள்னா மக்கள்.
நிபுணர், வல்லுனர். நிபுணனது வல்லுனர், நிபுணர், வல்லுனர். அடுத்து பாருங்க ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை தெரிஞ்ச விஷயம் தான். லாபம்னா வருவாய். உத்தரவு, ஆணை. உத்தரவு போட்டாங்கப்பா 144 தடை. உத்தரவு, ஆணை. உத்தியோகம், பணி. உத்தியோகத்துல இருக்கேன், இந்த உத்தியோகத்துல பண்றப்பா, அப்போ உத்தியோகம், பணி. சமஸ்தானம், அரசு. சமஸ்தானம்னா அரசு. முக்கியஸ்தர், இவர் இங்க முக்கியஸ்தர், முதன்மையானவர். முக்கியஸ்தர்னா யாரு? முதன்மையானவர். அதுலயும் மூமூசையமா இருக்கு பாருங்க. அப்ப முக்கியமானவங்க முதன்மை, முக்கியஸ்தர்னா முதன்மை. திரையரங்கம் பாருங்க. திரையரங்கம்னா இங்க சினிமா வந்துருச்சு. சினிமா எங்க பாப்பீங்க? திரையரங்கம். அப்ப சினிமா தியேட்டர்னாவே என்னது? திரையரங்கம் தான். பிளஸர் கார். கார்னாவே மகிழுந்து தான். ஓகேவா? கார்னாவே மகிழுந்து 6 மணிக்கு நீங்க போட்டுருங்க. ஏரோப்ளைன் என்னது? வானூர்தி. அடுத்து பாருங்க துறை, இலக்கா. இந்த மினிஸ்டருக்கு, அதாவது இந்த பர்சனுக்கு இந்த துறை கொடுத்துருக்கோம். இப்ப நீங்க என்ன துறை வேணா வச்சுக்கலாம். போக்குவரத்து துறையா இருக்கட்டும், ஓகேவா? அப்படி கல்வித்துறையா இருக்கட்டும், இது மாதிரி துறை சொல்லுவாங்க. இது எல்லாமே துறை. துறை வந்து இலாக்கா சொல்லுவாங்க. துறை என்னது? இலாக்கா. இலாக்கா இல்லாத அமைச்சர்மாங்கள, அப்போ இலாக்கானா என்னது? துறை. அப்பாயின்மெண்ட், பணி அமர்த்துதல். அப்பாயின்மெண்ட் அது பணி அமர்த்துதல். ஆதவன், ஞாயிறு. கதிரவன் ஞாயிறு தான், சரிங்களா? ஆதவன்னா ஞாயிறு. ஆதவன் இங்க புள்ளி வரும். ஆதவன். ஆதவன் ஆனது ஞாயிறு. ஆரம்பம்னா என்னது? தொடக்கம். நீங்க ஒரு லெசன் படிச்சிருப்பீங்க, முடிவில் ஒரு தொடக்கம் அப்படின்ட்டு 6th வரும். 6th ஸ்டாண்டர்ட்ல அதை பார்த்தா நீங்க ஞாபகம். அப்ப ஆரம்பங்கிறது என்னது? தமிழ் கிடையாது. ஓகேவா? ஆரம்பங்கிற வேர்டு தமிழ் கிடையாது, தொடக்கம் தான். அதான் லெசன் பேரே பாருங்க, முடிவில் ஒரு தொடக்கம் ஆரம்பிக்கும். அந்த உறுப்பை வந்து மாத்தி கொள்வாங்க 2 பேரு. அதுல அந்த அந்த லெசனோட பேரு முடிவில் ஒரு தொடக்கம். அப்போ தொடக்கம்ங்கிறது தமிழ் ஞாபகம். ஓகேவா? அப்ப ஆஸ்தினா சொத்து. எவ்வளவு ஆஸ்தி இருக்கு உங்கள்கிட்ட? சொத்தை பார்த்தா எவ்வளவு இருக்குவாங்களே, அப்ப ஆஸ்தினா சொத்து. இம்சை, துன்பம். இப்ப இம்சை வந்துருச்சு பாரு, என் பக்கத்துல ஒரு இம்சை இருக்கு அப்படிம்பாங்க. அப்ப இம்சம்னா என்னது? இம்சைனா துன்பம். இம்சைனா என்னது? துன்பம். இருதயம். இவர் வள்ளலார் பேச்சு, அவர் பாட்டுல அந்த இதுல கேட்டிருந்தீங்கன்னா, இப்படி கல் நெஞ்சக்காரங்களை பாக்குறப்போ இப்படி நடந்துக்கிறாங்களா, இவங்களை பாக்குறப்போ நெஞ்சம் வந்து பதைக்குது அப்படி சொல்லுவார். அப்ப நெஞ்சம் சொல்லுவார், இருதயம் சொல்ல மாட்டார், நெஞ்சம் பாரு. அப்ப நெஞ்சம் தமிழ், இருதயங்கிறது தமிழ் கிடையாது. அப்போ இருதயம் என்ன சொல்லலாம்? நெஞ்சகம், நெஞ்சம் சொல்லலாம். ஓகேவா? ராசன், இறைவன். ராசங்கிறது இறைவன். ராசன்னா இறைவன். உபசரித்தல், நல்லா உபசரிச்சாங்கப்பா. நன்னன் செய் மன்னன், நல்லா உபசரிச்சான். மலைப்படுகளத்துல ஒரு மன்னன் இருப்பான், நன்னன். அவன் வந்து நெய்ல வறுத்த மாமிச கறியும், நன்னன் கூத்தன் வந்து சொல்ற மாதிரி இருக்கும் அந்த இது மலைப்படுகளத்துல. அப்போ ஒரு கூத்தன் வந்து மலையில இறங்கி போய் ஒரு ஊர் இருக்கும், சிற்றூர். நான் வந்து நன்னன் கூத்தன் சொன்னதுக்கப்புறம் உள்ள போனா வரவேற்பு அப்படி சூப்பரா இருக்குமாங்க. அப்போ அங்கேயே என்னது? விருந்தோம்பல் தான், உபசரித்தல். அந்த ஒரு கான்செப்ட் அங்கேயே வரும். நீங்க 10th பாத்தீங்கன்னா, இந்த லெசன் சொல்றேன் 10th இருக்கு. ஓகேவா? அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அப்ப உபசரித்தல்னா விருந்தோம்பல், முன்னாடி படிச்சிருப்பீங்க. ஓகேவா? உபயம்னா இங்க பாருங்க, திருப்பனையாளர் கொடை. உபயம்னா திருப்பனையாளர் கொடை. ஓகேவா? உஷார், விழிப்பு. உஷாராயா உஷாருமாங்களா? அப்போ உஷார்னா விழிப்பா இருப்பான்னு அர்த்தம். யதார்த்தம், இவன் யதார்த்தமா பேசுறாங்க. என்னது? இவன் ஒரு யதார்த்தமா பேசுறான். அப்ப யதார்த்தம்னா என்னது? இயல்பா பேசுறான். யதார்த்தம், டக்குன்னு பேசி போயிடுவான் இயல்பா, அது யதார்த்தம். ஐதீகம். ஐதீகம்னது உலக வழக்கு. ஐதீகம்னது உலக வழக்கு. ஐதீகம்னா உலக வழக்கு, இப்படிதான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே. இது வந்து நான் சாமி கும்பிடுவேன், சாமின்னா கும்பிடுவோம், அது என்னோட வழக்கு. அப்போ ஐதீகம், நம்மளோட ஐதீகம் அப்படின்னா வழக்குன்னு அர்த்தம், உலக வழக்குன்னு அர்த்தம். கிரீடம். கிரீடம்னது மணிமுடி தான். எல்லா மன்னரும் வந்து கிரீடத்துக்காக தான் போராடுவாங்க. அப்போ கிரீடம்னது மணிமுடி. குபேரன், தெரிஞ்ச விஷயம் தான். குபேரன் பெருஞ்செல்வன். அதுக்காக தான் குபேரன் வந்து பொம்மைலாம் உள்ள வைப்பாங்க. ஒவ்வொரு கடையிலையா இருக்கட்டும், வீட்லயா இருக்கட்டும் வைப்பாங்க, செல்வ வரணுன்ட்டு. அதான் பெருஞ்செல்வன். அனுபவம், பட்டறிவு. அனுபவம் எப்போ கிடைக்கும்? பட்டதுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். நான் வச்சுக்கோ, அனுபவம் பட்டதுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். அப்போ அனுபவம்னா பட்டறிவு. அனுபவம்னா என்னது? பட்டறிவு. இங்க பாருங்க, லட்சணம்னா அழகு. முக லட்சணம் இப்படி இருக்கணும்ப்பா, அழகா இருக்கணும். முக லட்சணம் இப்படி இருக்கணும், அப்பதான் அழகா இருக்கும். அப்ப லட்சணம்னா தானே அழகு. அடுத்து பாருங்க, உற்சவம். இங்க ஊர்ல உற்சவ விழா செம்மையா நடக்கும். அப்போ உற்சவ விழா, அப்போ உற்சவ விழா லிங்க் பண்ணிங்க. உற்சவ விழா படிச்சாச்சா? நம்ம இதுவரையும் ஒரு 60 மேலேயாச்சும் படிச்சிருப்போம், 60-70 வந்துருப்போம் இதுலயே. அடுத்து பாருங்க, காரியம்னா ஒரு செயல். நான் படிக்க காரியம் ஆரம்பிக்க போறேன். இப்ப காரியம்னா ஒரு செயல். கிராமம், சிற்றூர், மேல பார்த்தா தான். கெட்டியா பிடிச்சுக்க, கீழே விழுந்துருவேன். அப்ப கெட்டியானா உறுதியா பிடிச்சுக்கன்னு அர்த்தம்.
கெட்டியா பிடிச்சுக்க இல்ல விழுந்துருவ. கெட்டியான உறுதியா பிடிச்சுக்கன்னு அர்த்தம். கும்பாபிஷேகம்னா குடமுழுக்கு. கும்பாபிஷேகம்னா பாருங்க குடமுழுக்கு. கும்பாபிஷேகம் குடமுழுக்கு. கேப்ப. நான் அந்த காலத்து கேப்பையெல்லாம் சாப்பிட்டு வளர்றேன். கேப்பை என்னது? கேழ்வரகுன்னு அர்த்தம். கேப்பை என்னது? கேழ்வரகு. சக்தி. எனக்குள்ள சக்தி வந்துருச்சு. ஆற்றல் ஆற்றல். சக்தினது ஆற்றல். நிரந்தரமானது நிலையானது. நிரந்தரமா இருக்கிறது எல்லாமே நிலையா இருக்கும் அப்படிதானே. நிரந்தரமானது இங்க என்னது? நிலையானது. இப்ப இங்க பாருங்க ஆயுள். ஆயுள்னானது வாழ்நாள் சொல்லுவாங்க. ஓகேவா? ஆயுள்னா வாழ்நாள். கர்வம் செருக்கு. கர்வம். உனக்கு என்ன இவ்வளவு கர்வமா இருக்கு? செருக்கா இருக்கு. இப்ப கர்வம்னா செருக்கு. தகவல்னா செய்தி. தகவல் செய்தி. தகவல்னா என்னது? ஒரு செய்தி சொல்றேன், தகவல் சொல்றேன். அலங்காரம் ஒப்பனை. அலங்காரம் ஒப்பனை. அலங்காரம் பண்றது ஒப்பனை மேக்கப் போட்டு தருவாங்க. அதான் அலங்காரம். கோபம் சினம். கோவம்னா பாருங்க சினம். பதில் விடை. பதில்னாலும் விடைனா ஒண்ணுதான். நான் தமிழ் விடைங்கிற தமிழ் வார்த்தை. சிகிச்சை மருத்துவம். மருத்துவ சிகிச்சைம்பாங்க. பாத்தீங்கன்னா தெரியும். சிகிச்சைன்னு அர்த்தம் மருத்துவம்னு அர்த்தம். தினசரி நாளிதழ் படி. அப்ப தினசரினா நாள்தோறும் அர்த்தம். அப்ப நீங்க தினசரி நாளிதழ் படிக்கணும்னு சொல்லக்கூடாது. நாள்தோறும் நாளிதழ் படிக்க வேண்டும்பாங்க. அதான் தினசரிக்கு பதிலா நாள்தோறும் தான் வரும். ஓகேவா? நஷ்டம்னா இழப்பு. மைதானம் திடல். இது வித்தியாசம் தான். நான் வச்சுக்கோங்க. மைதானம்னா திடல். காகிதம் தாள். காகிதம் தான். காகிதம்னா தாள். டீ ஸ்டால்னா தேநீர் கடை. தேநீர் கடை தான் டீ ஸ்டால். பஸ் ஸ்டாண்ட். பஸ் ஸ்டாண்ட்னா பேருந்து நிலையம். எல்லாத்தையும் பாருங்க பேருந்து நிலையம் தான் இருக்கும். போஸ்ட் ஆபீஸ் அஞ்சலகம். ஓகே. போஸ்ட் ஆபீஸ் ஆனது அஞ்சலகம். அடுத்து பாருங்க பிரதானம் முதன்மை. பிரதானம்னது முதன்மை. விஞ்ஞானம் அறிவியல். பஸ்னா பாருங்க பேருந்து. பஸ் ஸ்டாண்ட்னா பேருந்து நிலையம். அவ்வளவுதானே. வேற அது கஷ்டமே இல்லையே. ரயில்னா பாருங்க தொடர்வண்டி. கஜானா கருவூலம். கஜானா கருவூலம். அடுத்து பாருங்க உத்தியோகஸ்தர் அலுவலர். மேல பார்த்தா தான். அடுத்து பாருங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். மேல் அந்த வீடியோல பார்த்தோமா பல்பொருள் அங்காடி. அதே தாங்க. பஜனை. இப்போ ஐயப்பனுக்கு மாலை போட்டா பஜனை பாட்டு போடுவாங்களே. அப்போ பஜனை என்னது? கூட்டுப்பாடல். கூட்டுப்பாடல். பஜனை என்னது? கூட்டுப்பாடல். பஜார் கடைத்தெருக்கு போய் வரும். பஜார்ல தான் நிறைய கடை இருக்கும். அப்படியே தெருவில் பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருக்கும். அதான் கடை தெரு. ஓகேவா? பந்தயம்னா பணம் வைக்கிறது. இது மகாபாரதத்துல தர்மன் பணம் வைப்பார்ல ஒவ்வொரு ஆளா. அவர் வச்சுப்பாரு. அப்புறம் ஒவ்வொரு ஆளா பணம் வைப்பாரு. பணயம்னா பந்தயத்துக்காக பணம் வைக்கிறாங்க. அப்போ பந்தயம்னா பணயமும் ஒண்ணுதான். தமிழ்ல பணயம் வரணும். ருஷி சுவை. ருசி செம்மையா இருக்கு சொல்லக்கூடாது. சுவை நன்றாக உள்ளது சொல்லணும். அப்போ சுவை. ரத்து நீக்கம். ரத்து பண்ணிட்டாங்க. ரத்துங்கிற தமிழ் கிடையாது. நீக்கம். நீக்கம் சொல்லணும். வாலிபர். வாலிபர் சங்கம்லாம் வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா? வாலிபர்னா இளைஞர்கள். இளைஞர்கள் மன்றம் அப்படி வைக்கணும். மாமூல். மாமூல் வழக்கமா வாங்குவோம்ப்பா. மாமூல்னா அப்பப்போ வாங்க வழக்கமா வாங்கிடுவேன். அப்ப மாமூல்னா என்னது? வழக்கம். பண்டிகை. பண்டிகை என்ன பாருங்க திருவிழா. பண்டிகை என்னது? திருவிழா. பண்டிகை என்ன பாருங்க திருவிழா. கேணினா கிணறு. இது ரூ வரும். கேணினா என்னது? கிணறு. கேணினா கிணறு. தயார்னா ஏற்பாடு. ஏன் சார் இங்க 2-3 மிஸ்டேக் இருக்கு. அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபோன்ல டைப் பண்ணி அதுக்கப்புறம் மாற்றினேன். அதனால இது கொஞ்சம் 2 மட்டும் மிஸ்டேக் இருக்கு. அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் மிஸ்டேக் கண்ணில் பட்டா சொல்லிடுறேன். இங்கே வில்லா இங்கே கிணறு. அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. தயார். தயார்னா ஏற்பாடு. எல்லாமே தயாரா இருக்கா? அப்பதான் தலைவர் வருவாரு. அப்ப தயாரா இருந்தா மட்டும் தான் யார் வருவா? தலைவர் வருவாரு. ஏற்பாடுலாம் தயாரா உள்ளது. அப்போ தயார்னானது ஏற்பாடு. தயார்னா ஏற்பாடு. வக்கீல போய் பாத்தீங்களா? வக்கீல்னா வழக்கறிஞர்னு அர்த்தம். வக்கீல்னா தமிழ்ல வழக்கறிஞர். வியாபாரம். நான் வியாபாரம் செய்ய போற சொல்லக்கூடாது. வணிகம் செய்ய போற சொல்லணும். ஆனா வணிகனார் வணிகன் அப்படி சொல்லுவாங்க. வணிகம். இந்த வணிகம் செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ வியாபாரத்துக்கு பதிலா என்ன சொல்லலாம்? வணிகம். சுதந்திரம். நம்ம விடுதலை தான் சொல்லுவோம். அப்ப சுதந்திரம் என்னது? விடுதலை. சாவினா திறவுகோல். சாவி திறவுகோல். யாத்திரை பயணம். யாத்திரை பயணம் போறாங்களா? யாத்திரைங்கிறது ஒரு பயணம் தான். வாகனம் ஊர்தி. வாகனம்னா ஊர்தி. வாகனம் ஊர்தி. வருடம்னா பாருங்க தமிழ்ல ஆண்டு. அப்போ இந்த 2024 வருடம் முடிய போகுது. அடுத்து 2025 வருடம் சொல்லக்கூடாது. 2020 ஆண்டு வரப்போகுது. அப்போ ஆண்டு 2024 முடிஞ்சு அடுத்து 2025 ஆண்டு வரப்போகுது. வாசனைனா மனம். இது என்ன மனம் அப்படிவாங்களே. அரினா திருமால். பரினா குதிரை. ஓகேவா? அரினா திருமால். விவாகம். திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. விவாகம் சொல்லுவாங்க. திருமணம் தமிழ்ல திருமணம். பாரங்கள் பாருங்க. பாரங்கள் பொறுத்தவரையும் விண்ணப்பங்கள். பாரங்கள்னா விண்ணப்பங்கள். மாதம்னா திங்கள்.
நம்ம ஒவ்வொரு தமிழ்ல பார்த்தீங்கன்னா மாத திங்கள் அப்படிம்போம். அப்போ திங்கள்னா எதை குறிக்கும்? மாதத்தை தான் குறிக்கும். சிபாரிசு அவருக்கு நீ எப்பா சிபாரிசா பரிந்துரைக்கிறியா? இப்போ சிபாரிசுனா பரிந்துரைம்பாங்க. சிபாரிசுனா பரிந்துரை. சென்னல் பலகனி. சென்னல்னது பலகனி. சென்னல்னா பலகனி. தினம்னா நாள். தினம்னா எதை சொல்லுவோம்? ஒவ்வொரு தினம் சொல்லுவோம், நாள் சொல்லுவாங்க. உற்சாகம் எப்படிப்பா உற்சாகமா இருக்க? ஊக்கம். உற்சாகம்னானது ஊக்கம். உற்சாகம்னானது ஊக்கம். விரதம் நோன்பு. விரதம்னானது நோன்பு. விரதம்னா நோன்பு. நோன்பு பொறுத்தவரையும் வைப்பாங்க. முஸ்லீம் வச்சிருப்பாங்க, இந்து வைப்பாங்க, முஸ்லீம் வைப்பாங்க, எல்லாமே வைப்பாங்க நோன்பு. அந்த நோன்பு வந்து விரதம் சொல்லுவாங்க. சங்கம்னா பாருங்க மன்றம். சங்கம்னா இது எங்க சங்கம், எங்களுக்கு தனி மன்றமே இருக்கு அப்படிம்பாங்க. சங்கம்னா என்னது? மன்றம். சித்திரம்னா ஓவியம். சித்திர ஓவியம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. சித்திரம் ஓவியம். சித்திரம்னா ஓவியம் தான். தீபம்னா விளக்கு. தீப விழா அப்படிம்பாங்க. தீபம். கார்த்திகை தீபம்லாம் இருக்குல்ல, கார்த்திகை விளக்குன்னு படிக்கணும். அப்போ தீபம்னா என்ன சொல்லுவோம் தமிழ்ல? விளக்கு. புத்தினா பாருங்க அறிவு. புத்தி இருக்கா? அறிவு இருக்கு சொல்லுங்க. சர்க்கார்னா அரசு. புகார் முறைகேடு முறையீடு. புகார் பொறுத்தவரை முறையீடு. ஓகே, புகார்னது முறையீடு. சரி, ஓகேங்க. அப்போ இவ்வளோ இருக்கு. இந்த எல்லாத்தையும் நீங்க படிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா உங்க கையில இந்த 5 மார்க் சொல்றது உங்க கையில இருக்கும். இப்போ பேலன்ஸ் 95 மார்க் தான் படிக்கணும். அப்போ இதுல இருந்து உங்களுக்கு 5 மார்க் கரெக்டா வந்துடும். ஓகேவா? அது தெளிவாக நான் வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. எனக்கு டவுட்டாக இருக்குது சார் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.